ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் 25th April 2025 மார்க்கெட் அப்டேட்டை பார்க்கலாம். ஒரு ஸ்டாக்ஸில் இதெல்லாம் டாப் கெய்னர்ஸ், எல்லாம் டாப் லூசர்ஸ், எஃப்எஸ்டிஸ் இவங்கெல்லாம் வந்து எவ்வளோ க்ரோட்ஸ்க்கு ஸ்டாக்ஸை பை அண்ட் செல் பண்ணியிருக்கிறாங்க, கோல்டு இதுக்காக விழுந்துச்சு, இந்த எல்லா டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து மார்க்கெட் அப்டேட்டை பார்த்துடலாம். நிஃப்டி பார்த்திங்கன்னா ஒரு 207 பாயிண்ட் வந்து விழுந்துருந்துச்சு. ஸ்டில் வந்து மார்க்கெட் ஃபுல்லாமே வந்து ப்ராஃபிட் புக் பண்ணுற மைண்ட் செட்டில் தான் இருக்குது. ஈவன் தோ வந்து எஃப்எஸ்டிஎஸ் வந்து ரெண்டு பேருமே பையர் சைடில் இருந்தாலும் மார்க்கெட் வந்து நெகட்டிவாக தான் இருக்குது. பட் கிஃப்ட் நிஃப்டி வந்து 100 பாயிண்ட்ஸ் மேலே வந்து பாசிட்டிவாக காட்டுது. ஸோ மண்டே வந்து மார்க்கெட் வந்து பாசிட்டிவ் ஓப்பன் ஆகிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. அப்புறம் டாப் கெய்னர்ஸில் பார்த்திங்கன்னா எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ் வந்து ஒரு 86 பாயிண்ட் வந்து ரேலியாக இருக்குது. அதோட Q4 ரிசல்ட் வந்துச்சு, அது ரொம்பவே நல்லா இருந்ததுனால ஒரு 5% மேலே எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ் வந்து பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்குது. அப்புறம் டாப் கெய்னர்ஸில் வந்து செகண்ட் பார்த்திங்கன்னா டிசிஎஸ் இருக்குது. 3448 பாயிண்ட் வந்து 3448 பாயிண்டில் க்ளோஸ் ஆகிருக்குது. 46 பாயிண்ட் வந்து ரேலி ஆகிருக்குது. ரீசெண்டாக வந்து 52 வீக் லோ கிட்ட போனதுக்கப்புறமாவே டிசிஎஸ் வந்து ஓரளவு ரெக்கவரி ஆகிட்டுருக்குது. அப்புறம் டாப் லூசர்ஸில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் வந்து ஸ்ரீராம் ஃபினான்ஸ் இருக்குது, ஒரு 41 பாயிண்ட் வந்து விழுந்துருக்குது. இதோட Q4 ரிசல்ட் வந்து அந்த அளவுக்கு பெட்டராக வரல. ஸோ அதனால் இந்த ஸ்டாக் வந்து 41 பாயிண்ட் விழுந்து டாப் லூசர்ஸில் ஃபஸ்ட் இருக்குது. அப்புறம் டாப் லூசர்ஸில் செகண்ட் பார்த்திங்கன்னா அதானி என்டர்பிரைஸ் இருக்குது, ஒரு 88 பாயிண்ட் வந்து விழுந்துருக்குது. ரீசெண்டாக ஒரு சின்ன ரேலி இருந்துச்சு, அதாவது மார்க்கெட்டுமே கொஞ்சம் ரேலி ஆச்சுல, ஸோ அதில் எல்லா ஸ்டாக்குமே கொஞ்சம் ரேலி ஆகிருந்துச்சு. ஸோ இதுவும் இல்லை, ஒரு வாரம் ரேலிக்கு அப்புறமா இப்போ ப்ராஃபிட் புக்கிங்னால விழுந்துருக்குது. அப்புறம் எஃப்ஐஎஸ் பார்த்திங்கன்னா ஒரு 2592 கோடிக்கு வந்து பை பண்ணியிருக்கிறாங்க. சரி, 2982 கோடிக்கு வந்து பை பண்ணியிருக்கிறாங்க. 8வது கண்டினியூஸ் டேவாக பை பண்ணுறாங்க. அப்புறம் டிஏஎஸ் வந்து 3 நாள் செல்லுக்கு அப்புறமா பை பண்ணியிருக்காங்க. 3539 கோடிக்கு வந்து பை பண்ணியிருக்கிறாங்க. எஃப்ஐஎஸோட டிஏஎஸ் வந்து அதிகமான அளவுக்கு பை பண்ணியிருக்கிறாங்க. ஸ்டில் வந்து மார்க்கெட் வந்து நெகட்டிவாக தான் க்ளோஸ் ஆச்சுது. கோல்டு பார்த்திங்கன்னா ஒரு 50 பாயிண்ட் விழுந்து 3300 அப்படிங்கிற மார்க்குக்கு கீழே வந்து கோல்டு ஃபியூச்சர்ஸ் ஒரு அவுன்ஸ் வந்து இறங்கியிருக்குது. ஸோ இதுக்கு வந்து ரீசன் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, யுஎஸ் மார்க்கெட்டு, அதாவது யுஎஸ் பிரசிடெண்ட் வந்து நிறையா நாடுகள் மேலே டேரிஃப் எல்லாம் விதிச்சிட்டு இருந்தார். ஸோ இப்போ அது சம்மந்தப்பட்ட அந்த டென்ஷன்லாம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வர்றதுனால கொஞ்சம் அமைதியான நிலம் வந்து நிலவுது அந்த டேரிஃப்ஸ் ரிலேட்டடாக. ஸோ அது வந்து கோல்டை நல்லா பாதிக்குது. கோல்டு வந்து அதனால் மொமெண்ட்டை தழுந்து கொஞ்சமாக விழுந்துட்டுருக்குது. ஸோ அந்த வீடியோவில் உங்களுக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புறேன். இது உங்களோட ஃபியூச்சர் ட்ரேடிங் செஷனுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் தவறாமல் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். நான் இன்னும் வீடியோ உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.